வணக்கம். நான் உங்கள் வீரத்தமிழன் மருதுமாரி. இப்ப சமீபத்தில வந்து துரந்தர் படம் பார்த்தேன். அது Facebookலயும் லைவ் போட்டிருந்தேன். ஏன்னா வந்து ஒரு தேசிய பற்று உள்ள படத்த வந்து நம்ம பார்க்குறப்ப வந்து நம்மளுக்கு எனர்ஜி வரும். தேசப்பற்று அதிகமா வரும். அதனால தான் வந்து அந்த திரையரங்கம் அ துரந்தர் படத்த பார்த்துட்டு வந்தோனே ஒரு லைவ் போடணும் அப்படின்றத அன்னைக்கு நைட்டு போட்டிருந்தேன். சில பேர் பார்ப்பாங்க, சில பேர் பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால வந்து நம்ம யூடியூப் சேனல்ல மருதிரவு மீடியா யூடியூப் சேனல்ல ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் சமூக ஊடகங்கள நம்ம கருத்த மக்களுக்கு தெரிவிப்போம்ன்றதுல இந்த காணொளியில தெரிவிக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, நமது பாரத தேசம், நமது இந்தியா, பாகிஸ்தான் தீவிரவாதிகள எப்படி ஊடுருவி அழிக்கணும்ன்றதுல இந்த படத்துல நல்லாவே காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அ பிரதமர் ஆனதுக்கப்புறம், இந்தியா எப்படி ஒரு வல்லரசு நாடா மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்றத காமிச்சிருக்காங்க. அதுபோன்று வந்து அ நம்ம நாட்டுக்குள்ளேயே, நம்ம இந்தியாவுக்குள்ளேயே, ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளேயே, இந்தியாவுக்குள்ளேயே தீவிரவாதிகள் வேற எங்கேயும் நம்ம போய் தேடி போக தேவையில்ல. நம்ம பக்கத்திலே இருப்பாய்ங்க. அதனால வந்து அத நம்மள அத அழிச்சாலே போதும். நம்ம இந்தியா வல்லரசு ஆயிரும். அதுக்கு தான் இந்த படம் வந்து ஒரு நல்ல படம். இந்த படம் நம்ம தமிழ்நாட்டுல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கு சில மையப்புள்ளிகள் வந்து தட உச்சநீதிமன்றத்தில வந்து வழக்கு போட்டிருக்காங்க. இந்த படத்த வந்து இந்த தேர்தல் டயத்துல வந்து அரசியல்ல கலந்துருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதாவது வந்து பாரத பிரதமர் நடிச்சிருக்காரா இந்த படத்துல? அரசியல் தலைவருப்பா. அதே அரசியல் தலைவருன்றீங்க. நடிச்சிருக்காரா? ஒரு படம் பார்க்குறோம் அப்புட்ன்னா, ஒரு செய்தியாக, அதாவது ஒரு டிவில தான் வந்து பிரதமர் அ அந்த பதவி பிரமாணம் செய்றது வந்து வருது. செய்தில. படத்திலேயே செய்தி. டிவில செய்தி போடுவாங்கல்ல, நம்ம செய்தி பார்ப்போம்ல, அது மாரி தான். அத காமிக்கிறாங்க. இதுதான் காமிக்கிறாங்களே தவிர, அவர் வந்து நடிச்சு நான் பாரத பிரதமர் அப்படின்னு ஒண்ணும் சொல்ல கிடையாது. சரிங்களா? அத தெரிஞ்சுக்கிறணும். அதுபோன்று இந்த டைரக்டர் அமீர், ராசா அதாவது தீவிரவாதி வந்து வெளியிலலாம் கிடையாது. உள்ளயே தான் இருக்காய்ங்க. அ ஒரு படம் நீயே ஒரு டைரக்டர். ஒரு படம் வருது அப்புட்ன்னா, என்ன சொல்லணும்? டேய் இங்க அப்படியே இந்தியா